நமஸ்காரம். என் பேர் விநாயக் வெங்கட்ராமன். இது ஹேம்லதாஜி. நாங்கள் வந்து டெல்லியிலேருந்து எங்கள் ஃபார்ம் பேர் வந்து கிறிஸ்டன்பி. இந்த சஹஸ்திரலிங்க படத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எங்களுக்கு விராட் ராமாயண் மந்திர்லேருந்து. மகாவீர் மந்திர்லேருந்து. அது ஒரு கோவில் வந்து பீகாரில் பண்ணுறாங்க, விராட் ராமாயண் மந்திர். அந்த கோவிலில் தான் வந்து நம்ம உலகத்தில் அத்தனை பெரிய சஹஸ்திரலிங்கம் வந்து ஸ்தாபனை பண்ணுவாங்க. அதை முழுசாவே பண்ணது வந்து நம்ம ஸ்தபதியார் வந்து லோகநாதன் சார். லோகநாதன் சார் வந்து இந்த மகாபலிபுரம் பெல்ட்ல வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர். இது வந்து 210 டன், கிட்டத்தட்ட 210 டன் இதோட வெயிட். இப்ப 33 அடி சஹஸ்திரலிங்கம். உலகத்திலேயே எல்லாத்தோட பெரிய சிவலிங்கம் அண்ட் எல்லாத்தோட பெரிய சஹஸ்திரலிங்கம் இதுதான். இதை வந்து பண்ண வச்சது வந்து மகாவீர் மந்திர் சார்பாக நம்ம கிட்ட சார் இருக்கார். சுதாகர் சார் இருக்கார். இந்த வேலையை ஆரம்பிச்சது வந்து மகாவீர் ஞான சன்ஸ்தா பீகார்ல இருந்தாலும் அதுல வந்து ஆச்சாரிய கிஷோர் குணால்ஜி வந்து அவர் தான் வந்து எங்களுக்கு வந்து வழிகாட்டி மார்கதர்ஷன் பண்ணவர். அன்பார்ச்சுனேட்லி 2024 அவர் இறந்துட்டார். ஆனா அதுக்கப்புறமா கூட இந்த முழு டெம்பிள் கமிட்டி சேர்ந்து நம்ம ஸ்தபதியார், நம்ம டீம், கிறிஸ்டன்பி டீம் எல்லாம் சேர்ந்து இது எப்படியாவது முடிக்கணும்னு முடிச்சுட்டு இன்னைக்கு நல்ல பலமா முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து அநேகமா சாயங்காலம் இது வந்து இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி பீகார் பக்கம் போகும். கிட்டத்தட்ட ஒரு 25 நாள்லேருந்து ஒரு மாசத்துக்குள்ள அது அங்க போய் பீகார்ல போகும். பீகார்ல வந்து ஈஸ்ட் சம்பாரன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க உலகத்தை எல்லாத்தோட பெரிய கோவில் கட்டுறோம். அங்கதான் வந்து நம்ம சிவலிங்கத்தோட ஸ்தாபனை நடக்கும். ஒரு மாசத்துல போய் சேரும். அதுக்கப்புறமா அங்க ஸ்தாபனை நடக்கும். இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் பீகாருக்குள்ள வேற ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது லிங்க். இது இன்னைக்குன்னு இல்லாம காலகாலமா ஆதிகாலமா அடுத்த 1000 வருஷத்துக்கு நம்ம வரப்போறதுக்கு பல தலைமுறை வந்து இதை பார்க்கலாம், இதை விசிட் பண்ணலாம். நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு கௌரவம், இந்த கிராமம் பட்டிக்காடு கிராமத்துக்கே ஒரு கௌரவம், நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு கௌரவம். இது முன்னாடி இருந்து பண்ணவா இவா 2 பேர் தான், ஹேம்லதா மேடம், லோகநாதன் சார். அது தவிர முழு டீம், முழு கிராமத்தை எல்லாரும் சேர்ந்து பண்ணுவா.